ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பரிலா. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கிரன்ச்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்ம குரூப்பில் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் போட்ட எல்லாருமே வந்து 1500 ப்ராஃபிட் பார்த்தீங்க. செகண்ட் பிளான் போட்ட எல்லாருமே வந்து 5000 கிட்ட ப்ராஃபிட் பார்த்தீங்க. ஸோ நியர்லி வந்து ஒரு 14 டேஸ் கிட்ட அந்த ஆப் வந்து ரன் ஆனுச்சு. ஸோ அந்த கிரன்ச் அப்ளிகேஷன் மாதிரி சேம் கான்செப்ட் தான் இந்த அப்ளிகேஷன், பரிலா அப்ளிகேஷன். கிரன்ச் அப்ளிகேஷனோட செகண்ட் அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பிகாஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 100% வந்து ஷியோராக வந்து இந்த அப்ளிகேஷனில் வரும். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த பரிலா அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டோட லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் தான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்டர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸாக வந்து டைப் பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் எடுக்கும்போது இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தென் அது கீழே வந்து சம் டிஜிட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள், சைன் அப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு போனஸாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு அமௌண்ட் ஆட் ஆகும்போது நீங்கள் அந்த 100 ருபீஸையும் சேர்த்தே நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் ஆப்புக்கு போகும். டெலகிராம் ஆப்பில் வந்து இந்த பரிலா அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கம்பல்சரி கிடையாது. பட் நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஸோ அது கம்பல்சரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு லிங்க் எல்லாமே கிடைக்கும். என்னென்ன அப்டேட், என்னென்ன ஆப்புக்கு என்னென்ன அப்டேட் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன பேமெண்ட் வந்துட்டு இருக்குன்ட்டு எல்லாமே நம்ம குரூப்பில் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே போனோன்னே இந்த இடத்துல பாருங்கள், பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் பை பண்ணணும். கீழே இருக்கிற பிளான் எதுவுமே வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் வந்து பை பண்ணிக்கோங்க. இல்லை 2 பிளானும் பை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் பாருங்கள் 500. நீங்கள் 500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும். நீங்கள் டெய்லியுமே விட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 டேஸில் வந்து உங்களுக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 5th டேஸ்லேருந்து அதுக்கப்புறம் 5th டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். டெய்லியுமே உங்களுக்கு 100 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் பிளான் பாருங்கள், 1880 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 470 கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டு ஒரு 4 டேஸில் எடுத்துடலாம். 5th டேஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். டெய்லியுமே உங்களுக்கு 470 வரும். நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கிரன்ச் அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சு. 14 டேஸ் கிட்ட ரன் ஆனுச்சு. ஸோ போட்ட அமௌண்ட் எல்லாருமே 4 டேஸில் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு வந்து ப்ராஃபிட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிளான் போட்ட எல்லாருமே 1500 ப்ராஃபிட்டு. செகண்ட் பிளான் போட்ட எல்லாருமே வந்து 5000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்தாங்க. குட் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லையுமே கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ
செகண்ட் பிளான் பை பண்ணுறோம் 1880 வந்து பை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேங்களா. மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன பிளான் பை பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 1818 நான் வந்து டைப் பண்ணிட்டேன். பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் த ரீசார்ஜ் சேனல்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. பே டி, பே டி, பே எல், பே ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் வந்து கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பே டி அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. ஸோ அதிலே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பே 1880ன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல பேடிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பேடிஎம் மூலியமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பர் வந்து காப்பி பண்ணி கீழே வந்து ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா வந்து ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேடிஎம்மில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. 1880 பிளானுக்கு கீழே பை நவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா திரும்பியுமே இந்த இடத்துல வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த பை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். டெய்லி உங்களுக்கு 470 வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 470 நீங்கள் டெய்லி விட்ரால் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எப்படி விட்ரால் பண்ணி எடுக்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா லோடிங் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக சேஃபாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரியல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். மேலே வந்து என்டர் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விட்ரால் பண்ண போகிறீங்களோ அது வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் ஒரு 6 நம்பர் கொடுத்து இதுதான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதுதான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு 6 நம்பரில் வந்து கரெக்டாக படுதோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. வித்தின் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இதுதான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு ப்ராசஸ்ஸு. ஸோ டெய்லியும் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் இதே மாதிரி டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது இந்த அப்ளிகேஷனில். ஸோ ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனில் நம்ம டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்காங்க. மேலே பாருங்கள், நான் மார்க் பண்ணுற இடத்துல சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் ஆப்க்கு போகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது இஷ்யூ அப்படின்னா ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்ட்டை பேசி நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ எனி டைம் அவைலபிளாக இருப்பாங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். கீழே பாருங்கள், ஷேருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் வரும், ரிஜிஸ்டர் லிங்க் வரும். ஸோ அதை லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அது மூலியமாகவே உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ நீங்களுமே இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அண்டு மறக்காமல் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்னோட லிங்க், என்னோட நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.